ஹாய் வணக்கம். வாழ்க்கை ரொம்ப அழகானதாக அமையட்டும். We are looking at Srimad Bhagavad Gita Karma Yoga chapter 3 verse 31. In the last video we saw verse 30. Let's see what is in store for us in this video. The verse goes thus. Ye me matamidam nityam anutishtanti manavaha shraddhavanto na asuyanto muchyante te api karmavihi. And the meaning goes thus: those who abide by these teachings with profound faith and free from envy are released from the bondage of karma. Oh my God, it's a very bold statement. Why? Because here Lord Krishna, Sri Krishna, is actually talking from the standpoint of the universal consciousness. He says that if you abide by whatever I have taught you till now with profound faith, with deep faith, you are free from the bondage of karma. Now, நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும். அப்போ ஃபெய்த் இல்லாமல் நான் ஃபாலோ பண்ணால் கர்மா வருமா அப்படின்ட்டு. இன்னொரு கேள்வி, நம்ம இந்த whatever the video that we are doing, நம்மளுடைய அப்ரோச்சே ரிலீஜன் இல்லாமல், பக்தி இல்லாமல், ஒரு பகுத்தறிவு கண்ணோட்டத்தில் இன்னைக்கு லைஃபுக்கு இது யூஸ் ஆகுமா அப்படிங்கிற ஆங்கிளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, why I need to have faith. அதாவது கண்ணால் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணாத ஒரு விஷயத்தை நான் ஏன் நம்பணும், யாரோ ஒருத்தர் சொல்லி நான் ஏன் நம்பணும்? Or it is not a belief driven approach, it is not a faith driven approach. Why I need to, why I can't question? All these questions will come, right? We all are unconsciously operated ego. ஏன் இதை நம்பணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். I have got an approach. I've got a எனக்குள்ளேருந்து வந்த கேள்விக்கு எனக்குள்ளேருந்தே வர பதில் இது. சேஸ் தேட் நம்ம ஒரு சிஏ ஸ்டூடெண்ட் இஸ் கோயிங் ஃபார் அன் ஆர்டிகல்ஷிப் டு சார்ட் அக்கௌண்டன்ட், எக்ஸ்பீரியன்ஸ் சார்ட் அக்கௌண்டன்ட், அண்ட் ஒருத்தர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி, நான் ஒரு டைரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக போகிறேன். அப்படிங்கும்போது obviously there is a guru shishya relationship on the material realm of life. On that context, எனக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது, என்னை விட நல்லா தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்காங்க. I have got two options now. அவங்க சொல்கிறத கேட்கறது, இல்லையா அவங்க சொல்கிறத எதிர்த்து கேள்வி கேட்கறது. when I say அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நான் எதிர்த்து கேள்வி கேட்கறது ஆர் கிராஸ் கொஸ்டின் பண்ணுறது அப்படின்னா, அதில் there are two aspects. Whenever we cross question anybody, we can trigger their ego. It happens in normal day-to-day life. நம்ம கேட்குற கேள்விகள் என்னடா ஆவுனா கேட்டுட்ருக்கான் அப்படின்னு நம்மக்கிட்ட பேசுகிறவங்க அந்த சுப்பீரியர் பர்சனாலிட்டியோட ஈகோவை தூண்டலாம், இல்லை எந்த அளவுக்கு இவன் டீப்பாக கேள்வி கேட்குறான் பாரு அப்படின்னு அவங்களுடைய க்யூரியாசிட்டியை தூண்டலாம். இட்ஸ் ஆக்சுவலி the way we are questioning. We can question in such a way to break the relationship and go away. We can also question in such a way, more creative question, more mind-blowing question that will even make the superior person say, wow, நீ எந்த அளவுக்கு யோசிச்சா உனக்கு இந்த மாதிரியெல்லாம் கேள்வி வருது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் கேள்வி கேட்காம நம்பணும் அப்படின்னு சொன்னது இந்த ஆங்கிளில் தான் அப்படின்னு நான் பார்க்குறேன். பிகாஸ் ஒருத்தரை கேள்வி கேட்குறோம் அப்படின்னா we should have a strong base, even of a series of analytical questions, not that we need to have
என்ன சொல்கிறது, நாட் தட் வி நீட் டு ஹாவ் அ கம்ப்ளீட் நாலேஜ் பேஸ், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு தான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு இல்லை. ஸோ இது எந்த இடத்துல நம்பணும், எந்த இடத்துல கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது we will know, because நம்மக்கிட்டேருந்து வர கேள்வி the curiosity inside us can come out as a question, the ego inside us can come out as a question. When the ego inside us is coming throwing out a lot of question, then we need to shut it down and go with the path of faith, because ஒரு சில டைம் லைஃப்பில் நம்பி இறங்கினாதான் நமக்கு ஒரு சில விஷயம் புலப்படும். எல்லா விஷயத்தையுமே ஸ்டார்ட் பண்ணாமல் கேள்வி கேட்டுகிட்டே இருக்க முடியாதுல்ல. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் இட் இஸ் மென்ஷன்ட் தட் இட் இஸ் ஆல் அபவுட் ப்ரொஃபவுண்ட் ஃபெய்த். ப்ரொஃபவுண்ட் ஃபெய்த் இஸ் valid only to the extent where you experiment it, you experience it. அதாவது நமக்கு தெரியாத ஒரு பீஸ் ஆஃப் விஸ்டம், அந்த பீஸ் ஆஃப் விஸ்டத்தை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் லேயருக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் we need to experiment. நான் அதை எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ண மாட்டேன், நான் அதை கேள்வி மட்டுமே கேட்பேன் அப்படின்னா only the ego will be there stagnant as it is. So what is mentioned here as a profound faith is, whatever I am telling you, just jump and get into the act of experiment with profound faith, because once you start experimenting, eventually when you experience layer, நாலேஜ் லேயர்லேருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லேயருக்கு வந்ததுக்கப்புறம் ஃபெய்த்தே தேவையில்லையே. ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு நம்மளே செல்ஃப் எவிடென்ட் ஆகிடுவோம். we will our life, our consciousness will itself become a self evident to proof for the experience we have gone through. உங்களுடைய அனுபவத்தலத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அனுபவத்தலத்தில் வரத்துக்கு, அறிவுத்தலத்துலேருந்து அந்த அனுபவத்தலத்தில் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம இறங்கியிருப்போம். சிம்பிள் ஆக்ட் ஆஃப் டிரைவிங் அ கார். If you are driving a car for all these years, I cannot say நம்பு உன்னால் கார் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. Because you are self-evidently aware that you know driving. But at the same time, கார் ஓட்ட தெரியாத தருணத்தில் நீங்கள் இருக்கும்போது நம்பு உங்களால் கார் ஓட்ட முடியும் அப்படின்னா நம்பி தானே ஆகணும். அந்த நம்பிக்கை is valid only till you are experiencing the reality. The same thing is mentioned here, that those who are abide with these teachings of mine, whatever he is teaching us, we need to abide those teachings with profound faith until we are experiencing that the activities that we are doing is free from karma. Interesting, right? தம்மபதத்தில் புத்தர் சொன்னது தான் இங்கே ஞாபகம் வருது. யார் சொன்னாலும் நம்பாத, நானே சொன்னாலும் நம்பாத, until it consciously satisfies you, your intellectual curiosity அப்படின்னு. அதாவது கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு. ஸோ இங்கே தீர விசாரிப்பதை தாண்டி அனுபவபூர்வமாக உணர்வதே மெய். ஆனால் அனுபவபூர்வமாக உணர்ற வரைக்கும் we need to have faith. Then only we will be able to apply it. This is what I could see. This is what verse 31 is all about. Next is verse 33. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Till then, bye bye.